சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருவர் ஐஸ்வர்யா, மற்றொருவர் சௌந்தர்யா. ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள பல வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு யாத்ரா, லிங்கா அப்படின்னு 2 மகன்களுமே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பாக தனுஷ் அவர்களுடன் விவாகரத்து அறிவிச்சாங்க. அதனையடுத்து 1.5 வருடம் கழித்து அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றமே இவங்களுக்கு விவாகரத்து அளித்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, இருவருமே தனித்தனியே வசித்து வந்தாலுமே பிள்ளைகளுக்காக அவ்வப்போது நேர்லயுமே சந்தித்து கொண்டாங்க. யாத்ராவுடைய பட்டமளிப்பு விழாவில் கூட இருவருமே ஒன்றாக கலந்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆச்சு. இதனை சூப்பர் ஸ்டார் அவர்களே லைக் பண்ணியிருந்தாரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா 2 பேருமே மீண்டும் இணைய போறாங்க அப்படின்னு ரசிகர்களுமே கொஞ்சம் மகிழ்ச்சியில இருந்தாங்க. ஆனால் தற்போது வெளியாகி உள்ள செய்தி அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது நம்ம ஐஸ்வர்யா அவர்களுக்கு 2வது திருமண ஏற்பாடு கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வெளியிடலாம் அப்படின்னு இருக்காராம். சூப்பர் ஸ்டாருடைய இளைய மகளான சௌந்தர்யாவுமே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2வது திருமணம் செய்து கொண்டு தற்போது அவங்க சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய கடைசி திரைப்படமான கூலி ஆடியோ லான்ச்ல கூட சௌந்தர்யாவுடைய ஹஸ்பண்டை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெருமிதமாக பேசியிருப்பாரு. சோ ஐஸ்வர்யாவிற்கும் 2வது திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஆசையாகவுமே இருந்துட்டு இருக்காம். சோ அதன்படிதான் தற்போது இந்த திருமண ஏற்பாடுமே நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. ரசிகர்கள் ஒரு பக்கம் 2 பிள்ளைகளுக்கு பிறகு 2வது திருமணம் தேவையா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மீதமுள்ள வாழ்க்கைய தனியாகவா கழிக்க முடியும், நீங்கள் 2வது திருமணம் செய்வது சரிதான் அப்படின்னுமே சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.